ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? முதல்ல கடலை மாவு எடுத்துக்கலாம். இது நான் ஒரு 3 அளவு வெஜ் ஆம்லெட் செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அதில் உப்பு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், கரம் மசால் தூள், சிக்கன் மசாலா கூட நான் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்குவேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் வெங்காயமும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா கொஞ்சம் ஓமம், சீரகம்லாம் போட்டோன்னா அதோட ஃப்ளேவர் கூட வரும். பட் எனக்கு அதோட டேஸ்ட் பிடிக்காதுங்கிறதுனால இதை நான் ஆட் பண்ணலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல்லில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அப்படியே நம்ம போட்டு ஒரு அடை மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியதான். இது கிட்டத்தட்ட ஒரு ஆம்லேட் ரெசிபி மாதிரி இருக்கும். பட் இது ஒரு வெஜ் ஆம்லேட். ஈவினிங் டைமில் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இது வந்துட்டு என்னோடய பையனுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நானுமே இதுலேருந்து ஒரு பீஸ் அளவு எடுத்துக்குவேன். இது நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். பட் எனக்கு போடும்போது ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டு எடுத்துக்குவேன். ஸோ எதாக இருந்தாலும் மாட்ரேட்டில் நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். தேவையில்லாத பஜ்ஜி போண்டா சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.